ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சங்கீதா உலகம். இன்றைக்கி விலாக் வந்துங்க அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி பொள்ளாச்சிக்கு வந்து கிளம்புறோம். அந்த அன்றைக்கி அவசர அவசரமாக வந்து ஒரு விலாக் வந்து எடுத்தேன். காலையில் வந்து பொறுமையாக அம்மா வந்து இன்றைக்கி 5 மணிக்கே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அவங்க வெளியில் வரும்போது எனக்கும் வந்து முழிப்பு வந்துருச்சு. அப்புறம் 5:15லேருந்து அப்படியே படுத்துகிட்டே இருந்தேன். 6 மணிக்கெல்லாமே வந்து அப்படியே எந்திரிச்சிட்டேன். தூக்கமே வரல அதுக்கப்புறம். ஓகே அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் வந்துட்டேன், கிச்சனுக்கு வந்து வந்துட்டேன். ஆனால் சாரா தூங்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வந்துடுவாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக எந்திரிச்சிருவாங்க அப்படின்ட்டு அவசர அவசரமாக வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லஞ்சுக்கு தேவையானது அவங்க ஸ்கூலுக்கு வந்து தேவையானதெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை வந்து பண்ணிகிட்ருந்தேன். அவங்களுக்கு வந்து புளி சாதம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நிறைய வந்து கடலை போட்டு புளி சாதம் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆம்லெட்டுங்க, அப்புறம் ஆப்பிள் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அம்மா வந்து சாம்பார் வந்து வச்சுட்டாங்க காலையில். அதுக்கப்புறமா கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் நெடக்கடலை சட்னியும் வந்து செஞ்சுட்டாங்க. சாம்பாரை வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த பூ வந்து நம்ம வீட்டில் பூத்த பூ தான். நான் முன்னாடி விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பூச்செடி வந்து காட்டினேன் இல்லைங்களா, அதுலேருந்து பறித்த பூ தான் இது. வந்து முன்னாடி நாள் ஈவினிங் பறித்து வச்ச பூ தாங்க. அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் வச்சிருமா அடுத்த நாள் காலையில் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் ஓகே அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, காலையிலையுமே வந்து நல்லா இருந்தது. ஆனால் இந்த பூ இருக்குது இல்லைங்களா, ஜாதி முல்லைப்பூ, இது வந்து கொஞ்ச நேரம் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப வாடி போன மாதிரி ஆயிரும். ஓகே அப்படின்ட்டு சரி கொஞ்ச நேரமாக இருந்தாலுமே அதோட வாசனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வந்து வச்சாச்சு. சனாசாரா வந்து எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே அவங்களே வந்து ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டுட்டு யூனிஃபார்ம் எல்லாம் வந்து போட்டு விட்டாச்சுங்க. ரொம்ப நாள் லீவ் வந்து ஆயிடுச்சு. ஒரு 1 வீக் லீவ் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப நாள் லீவ் வந்து ஆன மாதிரி தான் இருந்தது. நல்லா வந்து குழந்தைகளும் வீட்டில் ரொம்ப பயங்கரமான குறும்பு அட்டகாசமெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இன்றைக்கி இல்லைங்களா, அதனால் வந்து இனி என்ன ஒரு 4 டேஸ் போனாங்க அப்படின்னா திரும்ப ஒரு 3 டேஸ் லீவ் வந்து வரும். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அந்த இதுக்கு வந்து லீவ் வரும். அப்புறம் என் தங்கச்சியும் வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. அதனால் அவனும் வந்து காலையிலேயே ரெடியாகி உட்காந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக மண்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் தான் வந்து வரதா சொல்லியிருந்தாரு. அதனால் அவர் வர்றதுக்குள்ளே சனாசரக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஐடியா பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து அப்படியே பேக் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து லஞ்ச் பேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இனி நாளையிலேருந்தே நம்மளோட ரொட்டீன் வந்து ரெகுலராக ஸ்டார்ட் ஆயிரும். முன்னாடி நாள் நைட்டு யோசிக்கணும், அடுத்த நாள் வந்து என்ன லஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறது, ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுத்து விடுறது அப்படின்ட்டு, ஃப்ரூட் என்ன கொடுத்து விடுறது அப்படின்ட்டு யோசிக்கணும். நமக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாருமே வந்து முன்னாடி நாளே வந்து நம்ம ரெடியாகி வைக்கணும். இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இனிமேல். 10 டேஸ் வந்து அந்த யோசிக்கிற அந்த வேலை இல்லாமல் இருந்தது. இனி வந்து அதுவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆப்பிள் வந்து குழந்தைகளுக்கு வச்சு விடுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டு தண்ணியில் வந்து அப்படி லைட்டாக போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கலர் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அதை தான் வந்து ஃபாலோ பண்ணி வைப்பேங்க. அவ்வளோதாங்க. லஞ்ச் வந்து ஒரு வழியாக பேக் பண்ணிட்டேன். காலையிலேயே வந்து அந்த வேலையை முடிச்சாச்சு. லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுச்சு. ஓகே அப்படின்ட்டு காலையில் தோசை ஊற்றிட்டாங்க. கொஞ்சமாக வந்து சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா பீனட் சட்னி அதுவும் வந்து வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு குழந்தைகளுக்கு வந்து ஊட்டிட்டேன். அதுக்கு இடையில வந்து சனாசரா அவல் லட்டு வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாங்க. வீட்டில் அம்மா வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அவல் லட்டு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அதை வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நல்லா நெய் போட்டு அவளெல்லாம் நல்லா வறுத்தரணும், நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நமக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நெய் போட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் ஹெல்தியான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே வந்து என் தங்கச்சி வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து நான் போய் சனாசராக்கு அதுக்கப்புறம் தங்கச்சி பையனுக்குமே வந்து ஊட்டிகிட்டு இருந்தேன். அவன் வந்து பெருசாக சாப்பிடல. என் தங்கச்சி வந்தால் தான் வந்து அவனை வந்து சாப்பிட வைக்க முடியும். அப்புறம் சனாசராக்கு ஊட்டும்போது சும்மா 2 வாய் வாங்கினா அவ்வளோதான். அதுக்கப்புறமா சனாசராக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு. சனாசரா காலையில் நேரம் அவங்களுக்கு வந்து தோசை அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் வந்து எந்த இடைஞ்சலும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தோசையாக தான் இருக்குங்க இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் அவங்களுக்காகவே மாவு ஆட்டி ஆட்டி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க குழந்தைகளும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம்.
என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அப்புறம் என் தங்கச்சி பையனுக்கு இந்த டாய்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது குடுத்தோனே அவன் ஹாப்பி. அப்பவே ஓப்பன் பண்ணுமா, ஓப்பன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஓப்பன் பண்ணி விட்டு அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தான். வீட்ல செம்பருத்தி பூ சூப்பரா பூத்திருந்தது. இந்த ரெட் கலர் செம்பருத்தி பூல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. உங்க வீட்ல இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு செடி வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே. இந்த பப்பாளி எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காய் சூப்பரா வந்திருக்கு. இனி பப்பாளி பழம் எப்போ ஆகும், அது ஸ்வீட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஈகரா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பப்பாளி பழம். நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருவோம். அதனால கொஞ்சம் வெயிட்டிங்கா இருக்குது. செப்பல் எப்பவுமே எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலுமே கிளம்பும்போது, அந்த கிளம்புற அன்னைக்கு எங்கள் அப்பா எங்கள் எல்லாரோட செப்பலுமே அழகா வாஷ் பண்ணி வச்சுருவாங்க க்ளீனாக. அதனால் பளிச்சுன்னு செப்பல் போட்டுட்டு சனா சார் அவர் ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சுங்க. காரில் போகும்போது நான் இதை அப்படியே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ. இது சனா சாரோட ப்ராஜெக்ட். டைட்டில் சேவ் வாட்டர் அதாங்க. அதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஆல்பம் மாதிரி பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்ட்டு இதை ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். இதை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தேன். இனி அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்களே என்னன்ட்டு பெருசாக தெரியல. இதே மாதிரி தான் 2 பேர்த்துக்குமே ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறமா சனா சாராவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது தான். சனா சாராக்கு மந்த்லி ஒன்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஹோம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த டைம் ப்ராஜெக்ட்டுக்கு நான் அம்மா வீட்டில் இருந்தனால அங்கே வச்சு தான் செய்கிற மாதிரி இருந்ததுங்க. போகும்போது தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை வச்சு ஓரளவுக்கு செஞ்சு மேனேஜ் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். இனி நெக்ஸ்ட் மந்த் ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே செடி எல்லாம் பார்த்தா எல்லாமே பரவாயில்ல, சூப்பராக இருந்தது. ஏன்னா நல்ல மழை பொள்ளாச்சியில். அம்மா வீட்டில் கூட அந்தளவுக்கு மழை இல்லைங்க. ஆனால் பொள்ளாச்சியில் சூப்பரான மழை பெஞ்சிருக்கு. இப்போ காலையில் கூட மழை பெஞ்சிருக்குது. அதனால் செடி மண்ணெல்லாம் பாருங்கள் நல்ல ஈரம். செடியிலையுமே நல்லா தண்ணியெல்லாம் நிற்கிது. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. எந்த செடியுமே வாடலை, நல்லாவே இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே எப்பவும் போல் கொஞ்சம் க்ளீனிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ரெஸ்ட்டு தான். அவ்வளோதாங்க. நாளைக்கு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.